எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ட்ரான் ஆரிஸ். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் 1983 கெவின் அப்படிங்கிற ஒரு கேமிங் ஐகான் என்காம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காருன்னு காட்டுறாங்க. அவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ. அவர் டிவி இன்டர்வியூ கொடுக்குறப்ப இந்த கிரிட்ங்கிற ஒன்று ஒரு டிஜிட்டல் ஃப்ரண்ட் டயரு, இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற உலகம் நம்ம உலகம் மாதிரி ரியலான ஒன்று, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்மளால அந்த உலகத்துக்குள்ள போக முடியும். அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துல அந்த டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறவங்க நம்ம உலகத்துக்குள்ள வருவாங்க. அதாவது மெஷின்குள்ள இருக்கிற இன்டெலிஜென்ட் லைஃபை பத்தி நான் சொல்றேன். நான் அவங்க வெளியில வரும்போது அவங்கள மீட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா 1989 அவர் காணாம போயிட்டாருன்னு ஒரு நியூஸ்ல சொல்றாங்க. ஆனா அவர் தன்னோட பாடியை ஒரு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனா மாத்திக்கிட்டு அந்த கிரிட்டுக்குள்ள போயிடுறாரு. இப்போ அவருக்கு அடுத்து இந்த என்காம்ங்கிற கம்பெனிக்கு ஒரு பையன் சாம் தான் சிஇஓ இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணா 2010 டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள போன சாம் தன்னோட அப்பாவை அந்த கிரிட்ல பாக்குறாரு. பார்த்தா அவர் தன் பையனுக்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்றாரு. இப்போ அடுத்து 2025 அந்த சாம் பர்சனல் ரீசன்னால ரிசைன் பண்ண ஈவ் அப்புறம் டெஸ் அப்படிங்கிற சிஸ்டர்ஸ் தான் அந்த கம்பெனியை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் இந்த என்காம் மாதிரி டில்லிங்கர் சிஸ்டம்னு இன்னொரு கம்பெனி இருக்குன்னு காட்டுறாங்க. இப்போ அந்த கம்பெனில புதுசா ஜூலியன்ற ஒருத்தரை சிஇஓவா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் கிரிட் அந்த என்காம் கம்பெனி எடுக்க போதா இல்லை அந்த டில்லிங்கர் சிஸ்டம் கண்ட்ரோல் எடுக்க போகுதா அப்படிங்கிறது தான் போட்டி. இப்போ அந்த கிரிட்டுக்குள்ள பார்த்தா, அதாவது அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள பார்த்தா அங்கே அரேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது அவன் கேமுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் மாதிரி ஒரு ஆளு, நம்ம எந்திரன் படத்தில் சிட்டி வருவார்ல அந்த மாதிரி தான். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இப்போ இவன் வேர்ல்டுக்குள்ள ஒரு நாள் அந்த ஜூலியன் வந்து, நான் தான் உன்னை கிரியேட் பண்ணேன், இனிமே நீ தான் அங்கே மாஸ்டர் கண்ட்ரோல், அதாவது நீ தான் அந்த டில்லிங்கர் சிஸ்டமோட செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் அப்படின்லாம் சொல்றான். இப்போ கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர் கிட்ட ஜூலியன் பேசுறான். ஃப்ரெண்ட்ஸ், போன 40 வருஷமா டில்லிங்கர் சிஸ்டம் அந்த என்காம் சிஸ்டத்தை எடுத்து டிஜிட்டலில் ஒரு பெட்டர் ரிவல்யூஷனை கொடுக்கறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இப்போ எங்க ஒரு புரட்சியே நடக்க போகுது. அது என்னன்னா, கேமுக்குள்ள அதாவது டிஜிட்டல் உலகத்துக்குள்ள நம்ம உருவாக்குறதெல்லாம் ரியல் வேர்ல்டுக்குள்ள வரப்போகுதுன்னு சொல்றான். அப்போ எல்லாரும் சேஃப்டி கிளாஸை போட அங்க நிறைய லேசர் லைட்லாம் வந்து கண்ணாப்பின்னா அடிச்சு அந்த இடத்துல ஒரு ஆர்மி டேங்க் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுது. பார்த்தீங்கன்னா ஒரு போருக்கு போகிறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி எல்லாமே அதில் இருக்கு. அப்போ ஜூலியன் எல்லார்கிட்டையும் இது அந்த கிரிட்டுக்குள்ள டிசைன் பண்ணப்பட்டது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி நம்மளால உருவாக்க முடியுது, அதுவும் இல்லாமல் இதனால் அதுக்கு தேவையான சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் உருவாக்குனால அந்த அரேஸ்னு ஒரு ப்ரோக்ராம், அதாவது நம்ம ஹீரோ அவனை எல்லாருக்கும் காட்டுறான். ஒரு சண்டையில் அவன் தோத்து போனா கூட உடனே அவனை மாதிரி இன்னொன்று என்னால் உருவாக்க முடியும்னு சொல்றான். இப்போ இதெல்லாம் பார்த்து ஹாப்பியான எல்லா இன்வெஸ்டரும் ஜூலியன் கூட ஒர்க் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே மழை பெய்ய மெஷினா இருக்கிற நம்ம ஹீரோ அதை ஆச்சரியமா பார்க்கறான். ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டுல இருந்து இங்க வந்து அவனுக்கு நேச்சரை பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இப்போ அந்த நேரத்தில் உடனே அந்த டேங்க் அப்புறம் நம்ம ஹீரோ எல்லாம் மறைஞ்சு போயிடுறாங்க. இங்க என்ன பிரச்சனைனா, அந்த டிஜிட்டல் வேர்ல்டுல இருந்து ரியல் வேர்ல்டுக்குள்ள வராங்கல்ல, அவங்களால வெறும் 29 நிமிஷம் தான் இருக்க முடியும். அதை அந்த ஜூலியன் இன்வெஸ்டர் கிட்ட இருந்து மறைச்சிருப்பான், அதாவது பொய் சொல்லியிருப்பான். இப்போ ஜூலியனோட அம்மா அவங்கிட்ட, நீ ஏன் இன்வெஸ்டரை ஏமாத்தின, அவங்க கிட்ட ஏன் பொய் சொல்லணும்னு கேட்க, அதுக்கு அவன், இல்ல கூடிய சீக்கிரம் அந்த டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கிறவங்களாம் பெர்மனண்டா இங்க இருக்கிறதுக்கான பெர்மனன்ஸ் கோட நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த என்காம்ங்கிற கம்பெனி 2 சிஸ்டர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னல, அதுல டெஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கேன்சர்ல இறந்துடுறாங்க. அவங்க வீடியோல பேசின மெசேஜ் அந்த ஈவ் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவ கூட ஹெல்ப்புக்கு சேர்த்துன்னு ஒருத்தர் இருக்கான். இப்ப கேன்சர்ல இறந்து போனாங்கல்ல அந்த டெஸ் தான் அப்பா கெவினோட ஃபைல்ஸ்ல எங்கேயாவது அந்த பெர்மனன்ஸ் கோட் இருக்கான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருப்பா. இப்ப அதை இவங்க 2 பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அப்பாவோட ஃபைலில் தேடும் போது ஒரு வித்தியாசமான ஷேப்ல ஒரு கோடை கண்டுபிடிக்கிறாங்க. அதை டெஸ்ட் பண்ணா அது கிரிட்டுக்குள்ள ஒரு ஆரஞ்சு மரத்தை டிசைன் பண்ணுது. இப்போ அதை ரியல் வேர்ல்டுக்குள்ள கொண்டு வந்தா அது 29 நிமிஷத்தை தாண்டி அங்க இருக்கு. அதை பார்த்து அவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் ரியல் வேர்ல்டுல இருந்து மறைஞ்சு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள வந்த நம்ம ஹீரோவுக்கு ஜூலியன் மீட்டிங்ல தன்னை எக்ஸ்டெண்டபிள் டாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னது பிடிக்கவே இல்லை. இப்போ அவங்க கூட அவனுக்கு அடுத்த பொசிஷன்ல ஏதனா அப்படிங்கிற இன்னொரு டிஜிட்டல் பொண்ணு இருப்பா. இப்போ கட் பண்ணா என்காம் கம்பெனி ஒரு புது கேமை லான்ச் பண்றாங்க. ஆனா எல்லாருமே அந்த ஈவி எங்கன்னு கேட்கறாங்க. அதை கேட்டு அங்க இருக்கிற ஏஜே அப்படிங்கிற சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறான். அதே நேரம் அந்த ஈவ் அந்த பெர்மனன்ஸ் கோடை தேடி தான் போயிருப்பான்னு ஜூலியன் வந்து என்காம் கம்பெனியை ஹேக் பண்றான். தன்னோட ஆளுங்க, அதாவது நம்ம ஹீரோ அப்புறம் அந்த ஏதனா அப்புறம் இன்னும் சில சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அந்த என்காம் சர்வர்ஸ்குள்ள அனுப்புறான். அப்படி உள்ள போகும்போது அங்க இருக்கிற ஈவோட வீடியோ நம்ம ஹீரோ பாக்குறான். அவளுக்குள்ள இருக்கிற ஹியூமானிட்டி நோட்டீஸ் பண்றான். அப்புறம் ஒரு வழியா அவங்களுக்கு தேவையான ஃபைல் எடுத்துட்டு வரும்போது அங்க இருக்கிற என்காம் சோல்ஜருக்கும் இவங்களுக்கும் ஃபைட் நடக்குது. இதனால அந்த சர்வர்ஸ்குள்ள பிரச்சனை வர வெளியில கேம் லான்ச் பண்றதுக்காக ஒரு ஈவென்ட் நடந்துட்டு இருந்ததுல, அந்த ஈவென்ட் டிஸ்டர்ப் ஆகி கேன்சலும் ஆயிடுது. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈவ் டிஜிட்டல் மூலமா ஒரு ஆரஞ்சு மரத்தை உருவாக்கி இருப்பால, அதுல இருந்து வந்த பழங்களோட ஃபிளைட்ல ஏறி ஊருக்கு திரும்புறா. அப்ப அவளுக்கு கால் பண்ண ஏஜே நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, அதுக்கு அவ, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அந்த பெர்மனன்ஸ் கோட கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்றா. இப்ப கட் பண்ணா அதே நேரம் ஜூலியன்
நம்ம ஹீரோ கொண்டு வந்து கொடுத்த ஃபைல்ஸ் மூலமா இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம ஹீரோ அப்புறம் அந்த ஏதனா அப்புறம் சில பேரை 29 நிமிஷத்துக்குள்ள அந்த ஈவை பிடிக்கிறதுக்காக அனுப்புறான். ஏன்னா அவங்களால வெளியில 29 நிமிஷம் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இப்போ இவங்க எல்லாரும் அந்த ஈவை துரத்துறாங்க. ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஈவை கார்னர் பண்றான். ஆனா அப்ப அவன் திடீர்னு மறைஞ்சிடறான். ஏன்னா 29 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். அப்பதான் நம்மளை துரத்துனது ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஈவுக்கே புரியுது. ஆனா அதே நேரம் ஒரு ஹெலிகாப்டர்ல ஜூலியனோட ஆளுங்க வந்து ஈவ டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப அவளுக்குள்ளதான் அந்த பெர்மனன்ஸ் கோட் இருக்குன்னு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா அது ஈவோட உயிருக்கே ஆபத்து. இப்ப அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கல. ஆனா ஜூலியன் அந்த ஏதனா கூட 2 சோல்ஜர்ஸ் அனுப்பி ஈவ் அப்புறம் நம்ம ஹீரோ டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த கோடை எடுக்க சொல்றான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஈவ் பக்கம் சேர்ந்துடுறான். அவளை எல்லா ஆபத்துல இருந்து காப்பாத்துறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த ஈவ் கிட்ட நீங்க என்ன நம்புங்க, அந்த கோடை எனக்கு கொடுங்க, ஆனா ஒருபோதும் நான் அதை ஜூலியன் கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஈவும் ஒத்துக்கிறா. இப்ப அதுக்காக 2 பேரும் டிஜிட்டல் வேர்ல்டுல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. இப்ப கெவினோட ஓல்டு ஆபீஸ்க்கு போனாதான் அந்த கோடை எடுக்க முடியும். ஆனா 29 நிமிஷத்துக்குள்ள அங்க போகணும். அப்படி போகலன்னா நம்ம ஹீரோ மறைஞ்சிருவான். இப்ப ஜூலியனோட ஆளுங்க அவங்கள ஃபாலோ பண்ணி எப்படி எப்படியே தடுக்க பாக்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் ஈவும் அவங்க அப்பா கெவினோட ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. இப்ப அதுக்குள்ள ஏதனா ஈவ கார்னர் பண்ணி டிராப் பண்ணிடுறா. அதாவது ஏதனா கிட்ட ஈவு மாட்டிக்கிறா. இப்ப அவளை நம்ம ஹீரோவால காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவனுக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அந்த கெவினோட ஆபீஸ்க்குள்ள உள்ள போய் அங்க டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கிற ஈவோட அப்பா கெவினை பாக்குறான். அவர்கிட்ட அந்த கோடை நீங்க எனக்காக கொடுக்க வேணாம், உங்க பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா, உங்க பொண்ணு ஈவ நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல அவன் சொல்றதை நம்பி அந்த பெர்மனன்ட் கோடை கொடுத்துட்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அது மூலமா ரியல் வேர்ல்டுக்குள்ள பெர்மனண்டா வந்துடுறான். அப்புறம் போய் ஏதனா கூட சண்டை போட்டு அந்த ஈவை காப்பாத்துறான். இப்ப இந்த சண்டையில சிட்டில நிறைய டேமேஜ் ஆக போலீஸ்லாம் அங்க வராங்க. அப்ப ஹீரோ ஈவி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிடறான். இப்ப கட் பண்ணா அந்த டில்லிங்கர் சிஸ்டம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு போலீஸ் சொல்ல ஜூலியன் போலீஸ் அவனை தேடி வரதுக்குள்ள தன்னை டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறான். பார்த்தா அங்க ஒரு டிராப்ல அவன் மாட்டிக்கிறான்னு காட்டுறாங்க. இப்ப வெளியில பாத்தீங்கன்னா நம்ம ஈவ் அந்த பெர்மனன்ஸ் கோடை வச்சு ஹியூமனிட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க அப்படின்லாம் காட்டுறாங்க. அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வருது. அதாவது நம்ம ஹீரோ தான் அதை அனுப்பியிருப்பான். நம்ம ஹீரோ அவகிட்ட நான் அந்த உலகத்தை ஃபுல்லா சுத்திட்டு இருக்கேன், அப்படியே உங்க பிரதர் சாமியும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதாவது டிஜிட்டல் வேர்ல்டுல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்த ஹீரோ அதை என்ஜாய் பண்றான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் தான். அதாவது எந்திரன்ல நம்ம சிட்டி கேரக்டருக்கு உண்மையான ஃபீலிங்ஸ்லாம் வந்துருதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஹீரோவுக்கு வந்துருது. மற்றபடி டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற கேரக்டரா ரியல் வேர்ல்டுக்குள்ள வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கற்பனை பண்ணி இவங்க பண்ணியிருந்த திரைக்கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி உங்களுக்குலாம் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.